ஐயோ! கரப்பான்பூச்சியா? கடவுளே! கரப்பான்பூச்சின்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ! அத தொரத்தி விடுங்களேன். கரப்பான்பூச்சி அடிங்களேன். ப்ளீஸ். எனக்கு கரப்பான்பூச்சினாலே பிடிக்காது. நான் வரமாட்டேன். கரப்பான்பூச்சி ஐயோ! வணக்கம் அன்பு குழந்தைகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் தேன்மொழி சந்தனராஜ் அத்தை. இன்னைக்கும் சுவாரஸ்யமான கரப்பான் பூச்சி அப்படிங்கிற கதை தான் சொல்ல வந்திருக்கேன். இந்த கதையை எழுதினவங்க கி. அமுதா செல்வி அவர்கள். பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட வாசிப்பு இயக்குனர்ல தான் இந்த கதை இடம்பெற்றிருக்கு. கதைக்குள்ள போலாமா? அம்மாவுக்கு கோபம். திட்டுனாங்க. சத்தம் தெருவுக்கே கேட்டுச்சு. வயசு 9 ஆகுது, இன்னும் ராத்திரி படுக்கையை ஈரமாக்குற அறிவு இருக்காடா உனக்கு? இன்னொரு தடவை இப்படி பண்ணு, டீச்சர் கிட்டயே சொல்லுவேன் உன்னைய. சரி சரி, சத்தம் போடாதம்மா. அண்ணி, காலையிலே என் பிள்ளைய திட்டுறீங்க? பக்கத்து வீட்டுக்காரர் அத்தை கேக்குறாங்க. வாயிலே ராத்திரி படுக்கையை ஈரமாக்குறான், என்னத்த சொல்ல இவனை? சரி விடுங்க, நீ சின்ன பிள்ளை தானே. பாவம் அமுதன், அவன் என்ன பண்ணுவான்? தினமும் அவனுக்கு கனவு வருது. அப்படி என்ன கனவு? அது பெரிய கதை. அமுதனுக்கு நிறைய நண்பர்கள், பேசிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு மட்டும் எப்படிதான் நிறைய கனவு வருது? ரோசி ஆச்சரியமா கேப்பா. கண்ட கனவை கதை கதையா சொல்லுவான் அமுதன். அமுதன் கனவுல பல இடங்களுக்கு போயிட்டு வருவான். நிலாவுக்கு போவான், கடலுக்கு போவான், தீவுக்கு போவான். இப்பெல்லாம் கனவு வந்தா அமுதனுக்கு பயம் மட்டும்தான் வருது. ஏன்? கனவுல கரப்பாம்பூச்சி வருது. கரப்பாம்பூச்சினாலே அமுதனுக்கு பயம்தான். ஒரு நாள் அமுதன் படுத்திருந்தான். வாய் மேல கரப்பாம்பூச்சி ஊர்ந்து வந்துச்சு. சட்டைக்குள்ள போனுச்சு. மடார்னு எழுந்து உக்காந்தான். ஐயோ ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறான். எகிரி குதிச்சான். ஐயோ ஆச்சி ஆச்சி, என்ன காப்பாத்துக்க, கரப்பாம்பூச்சி அப்படின்னு கத்துறான். அமுதன் போட்ட சத்தம் தெருவுக்கே கேட்டுச்சு. அதுல இருந்துதான் அவன் கனவுல கரப்பாம்பூச்சி வர ஆரம்பிச்சிச்சு. ராத்திரி வந்தாலே பயமா இருக்கு. அதான் சில நேரம் ராத்திரி படுக்கையே ஈரமாக்குறான் அமுதன். அம்மா வீட்டை சுத்தம் செஞ்சாங்க. ஆனாலும் கரப்பாம்பூச்சி வந்துகிட்டு தான் இருக்கு. ஆச்சி கிட்ட சொல்றான். அந்த பூச்சியை ஒழிச்சு கட்ட தயாராயிட்டான். பூச்சியும் வந்துச்சு, ஆச்சியும் வந்தாங்க. ஒரே அடி உள்ளுச்சு. ஐயோ ஐயோ பாவம். அமுதனுக்கு ஒரே கவலையா இருந்துச்சு. பாவம் பூச்சி, அதுக்கு வலிக்குமே. அடுத்த நாளும் கரப்பாம்பூச்சி வந்துச்சு. தினமும் வந்துச்சு. பூச்சி வர்றது மட்டும் நிக்கவே இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு போனா நண்பர்கள் கூடி பேசினாங்க. கரப்பாம்பூச்சியை பத்தி தான் பேச்சே. சிலர் கேலி பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் அங்க பாடுறா, கரப்பாம்பூச்சி போறான் பாடுறா அப்படின்னு சொல்றாங்க. அமுதனுக்கு கோபம் வந்துச்சு. ரோசி அமுதனை சமாதானம் செஞ்சா. என்ன பண்ணலாம் அமுதனை? அவனுக்கு இருக்கிற பயத்தை எப்படியாச்சும் விரட்டணுமே. என்ன பண்ணலான்னு ரோசி யோசனை பண்ணா. அடுத்த நாள் ரோசி வந்தா. ஒரு புத்தகம் கொடுத்தா. பூச்சிகளின் உலகம். புத்தகம் முழுக்க பாத்தீங்கன்னா பூச்சிகள் படம் தான் இருக்கு. கலர் கலரா படம், பார்க்க ஜோரா இருந்துச்சு. எல்லாரும் அமுதனை சுத்தி நின்னுக்கிட்டாங்க. ரோசி புத்தகத்தை திருப்புனா. ஏ இங்க பாருடா, ஒட்டாம்பூச்சி எவ்வளவு அழகா இருக்கு பாரா அப்படின்னு மணி சொன்னான். ஐ சிவப்பு தட்டா அப்படின்னு முத்து சொன்னான். ஐயோ கரப்பாம்பூச்சி அப்படின்னு அமுதன் சொன்னான். ஐயோ கரப்பாம்பூச்சி ஒரு சாதாரண பூச்சி, அது ஒன்னும் பண்ணாது அப்படின்னு ரோசி சொன்னான். புத்தகத்தை அமுதன்ட்ட தந்தா. இத முதல்ல படி, கரப்பாம்பூச்சியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம், பயமும் பறந்து போயிடுவோன்ட்ட அப்படின்னு ரோசி சொன்னான். பூச்சி பத்தி தெரிஞ்சுக்கிட்டா பயம் போகுமா? நெசமாவா? அன்னைக்கு இரவு புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சான் அமுதன். மெல்ல மெல்ல அவன் பயம் குறைஞ்சிச்சு, ஆர்வம் அதிகமானுச்சு. இந்த பூச்சியை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அமுதன் ஆசைப்பட்டான். யோசிச்சான், அதை பிடிக்கணும்னு முடிவு பண்ணான். கரப்பாம்பூச்சி வந்துச்சு. ஒரு சின்ன பெட்டியை எடுத்தான், ஓட்டைய போட்டான். அட்டை பெட்டியோட பூச்சி பின்னாடியே போனான்.
பெட்டிய பூச்சி மேல ஒரே அடி வச்சான். கரப்பாம்பூச்சி உள்ள மாட்டிக்கிச்சு. பெட்டியில பார்த்தா கரப்பாம்பூச்சி கட்டிலுக்கு அடியில வச்சான். அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிட்டான். ஓட்ட வழியா பார்த்தான். பூச்சி பார்த்தா மல்லாக்க படுத்து கிடந்துச்சு. காலை அப்படி இப்படி ஆட்டிட்டு கிடந்துச்சு. பார்க்கவே சிரிப்பா இருந்துச்சு. ஐயோ பாவம், அதுக்கு யாரும் புரண்டு படுக்க சொல்லி தரல போல இருக்கு. விளக்கமாத்து குச்சியை எடுத்தான். மெல்ல குச்சியை பெட்டிக்குள்ள விட்டான். பூச்சி அப்படியே திருப்பி விட்டான். அது பெட்டிக்குள்ள அப்படியே சுத்திக்கிட்டே இருந்துச்சு. மெல்ல மெல்ல அமுதனுக்கு கரப்பாம்பூச்சிய பத்திய பயமே போயிடுச்சு. முன்னாடிலாம் அமுதன் கரப்பாம்பூச்சின்னு சொன்னாலே பயப்படுவான். இப்ப அப்படிலாம் இல்ல. கரப்பாம்பூச்சிய பத்தி தான் அவனுக்கு எப்பயுமே பேச்சு. ஒரு நாள் பேப்பர்ல கரப்பாம்பூச்சிய வரைஞ்சான். அத பத்தி 10 வரிகள் எழுதினான். நல்லா இருக்கு அமுதன் அப்படின்னு டீச்சர் பாராட்டினாங்க. அத நோட்டீஸ் போர்ட்ல வேற ஒட்டினாங்க. அறிவியல் தின விழா வந்துச்சு. கரப்பாம்பூச்சியை பத்தி 5 நிமிஷம் பேசணும்னு சொன்னாங்க. அறிவியல் தகவல்களை ஓடி ஓடி போய் சேகரிச்சான். டீச்சர் கிட்ட அடிக்கடி வந்து சந்தேகம் கேட்டு பதில தெரிஞ்சுக்கிட்டான். விழா நாள் அன்னைக்கு அமுதன் வந்தான். கரப்பாம்பூச்சியை பத்தி பேசினான். காலநிலை மாற்றத்தால சில உயிரினங்கள் அழிஞ்சு போகும். கரப்பான் பூச்சிகள் மட்டும் கடைசி வரைக்கும் வாழும். ஏன்னா அதோட வாழும் திறன் அதிகம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம அதை தாண்டி வாழ்ந்து தான் ஆகணும். இதுதான் கரப்பாம்பூச்சி கற்றுத்தரும் பாடம்னு சொன்னான். எல்லா பசங்களும் ஆன்னு வேடிக்கை பார்க்கறாங்க. கை தட்டு நிக்கவே இல்லை. கை தட்டிக்கிட்டே இருக்காங்க. தலைமை ஆசிரியர் கை தட்டினாரு. அன்னைக்கு பள்ளிக்கூடம் முழுசும் பெரிய பிளானட்டோ அமெரிக்கானா பேச்சுதான். அட, அது கரப்பாம்பூச்சியோட அறிவியல் பேருங்க. மகிழ்ச்சியில அமுதன் குதிக்கிறான். குதிச்ச குதியில வானமே தரையில முட்டிக்கிட்டு இருக்கும். அப்புறம் என்ன, அமுதனுக்கு இரவெல்லாம் கலர் கலரா கனவு வருது. கரப்பாம்பூச்சி இல்ல. என்ன குழந்தைகளே, கதை நல்லா இருந்ததா? நன்றி, வணக்கம்.